நண்பர்களே, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஊமச்சிகுளம் மதுரை 14. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு என்ன நாள்? ஒரு அருமையான நாள், ஒரு சிறந்த ஒரு நாள் தான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு அரசியல் உருவெடுத்திருக்கு. அது யாருன்னா நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றது. உண்மையிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரிங்க, நமக்கு நல்லது பண்ணால் சரிதாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் என்ன, மக்களுக்கு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து நீடிக்கலாம். இனி இவ்வளோ நாளாக மற்ற கட்சிகள் ஆண்டாங்க, இனி இப்போ டிவிக்கு வந்திருக்கு, இவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, மக்களுக்கு நல்லது செஞ்சால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகேவா? டிவிக்கு வெற்றி, நம்ம வீட்டில் இட்லி, இதுதான் இன்னைக்கு சாப்பாடு. அருமையான ஒரு வா அருமையான இட்லி நண்பர்களே, மல்லிகைப்பூ இட்லி, மதுரை மல்லிகைப்பூ இட்லி. உனக்கு மட்டுமா? உனக்கு, எனக்கு மட்டும், உனக்கு இல்லப்பா, சாரிப்பா. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி ஸ்டோர், ஊமச்சிக்குளம், மதுரை 14. போட எடுத்துருச்சா? அருமையான இட்லி நண்பர்களே. வர்றா ஐயா, ஏன்னா தொங்கிருச்சு. இப்ப தொங்கு சட்ட சபை தான் இப்ப, அதனால அது இட்லியே தொங்கிருச்சு. சரிமே, இது வந்து எடுப்பா. இப்போ வந்து யாருமே பெரும்பான்மை இல்லை கட்சிகளுக்கு, அதனால வந்து தொங்கு சட்ட சபை ஆயிப்போச்சு. ஆமா, சாப்பிடு, மிச்சத்தை வை, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அதனால வந்து யார் ஆட்சி அமைக்க போறான்னு தெரியல. கூட்டணி ஆட்சி தான் அமையும் கண்டிப்பா. யார் ஆட்சி நடத்தினாலும் நல்லதே பண்ணட்டும். சுட சுட அருமையான இட்லி மீன் குழம்பு நண்பர்களே. பாத்தீங்களா? எனக்கு மீன் போடுப்பா. இருடா, அவசரப்படாத. இட்லி மீன் குழம்பு நண்பர்களே, பாத்தீங்களா? சூப்பர். ஓகே, அதனால என்ன சொல்றேன்னா நண்பர்களே, நம்ம வந்து யாருக்கும் வம்பு போகக்கூடாது. அதாவது ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சு, மற்ற கட்சி விமர்சனம் பண்ணக்கூடாது. மற்ற கட்சி விமர்சனம் பண்ணக்கூடாது நண்பர்களே. ஏன் சொன்னேன்னா, மற்ற கட்சியெல்லாம் தோத்துட்டு கடுப்புல இருப்பாங்க. இந்த டயத்தில் நக்கல் பண்றியோ, மீம்ஸ் போடுறதோ அதெல்லாம் தவிர்த்திடணும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இழுக்கக்கூடாது. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் நல்லதான் சொன்னேன் நண்பர்களே. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்கள் அப்படி. போதுமா? இப்போ உனக்கு வேணாமா குழம்பு? அருமையான மீன் குழம்பு. வேணாம் இல்லையா? வேணுமா என்னம்மா? ஏன் இந்த கத்துறாங்க? அதனால வந்து ஜெயிச்சாச்சுன்னா சந்தோஷப்படுங்க, வேட்டு போடுங்க, நல்லா சந்தோஷம் பண்ணுங்க. அடுத்தவங்க நக்கல் பண்ணாதீங்க. ஏன்னா தோத்த வெறுப்புல இருப்பாங்க. அதனால சொல்றேன், எதுக்கு நம்ம அடுத்த கூட பிரச்சனை வேணும்? சூப்பரா இருக்கும் நம்மளே. உக்கால் இட்லிக்கு மீன் குழம்புக்கு ரொம்ப தூள், அடி தூள். எந்த கட்சி ஜெயிச்சாலும் நம்ம உழைக்கதான் போறோம், உழைச்சுதான் சாப்பிட போறோம். எந்த கட்சி ஜெயிச்சாலும் என்னது அடி உண்மையில ஆமடி அப்படிதான் இருக்கு. சாப்பிடுறா சுட சுட சுடுதுண்ணா, அடி நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு மீன் சூப்பர் மீன்மா. ஆனால் பறக்க மீன் பரவாயில்ல. தேர்தல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, கலவரம் இல்லாம நல்லபடியா முடிஞ்சு. அதுவே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உண்மையிலேயே. யார் ஆட்சி வந்தாலும் அது சாப்பிடு. முள்ளு தட்டு முள்ளுக்கு தட்டு வேணும்.
என் தலையில வை. சாப்பாட்டோட முழுங்கி துப்புன்ற மாதிரி முழு அப்படி ஆம்படி மீன் குழம்பு இப்படித்தான் இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கா இல்லையா? வச்சிருவேன் மண்டையில. ஆ? தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கு. அப்பா போயப்பா. இதுக்குள்ள சொன்னோன்னா உடனே சொல்லாதயா? ஆனா நல்லா நல்லா இருக்கு. இருக்கு. ஆனா சோறுக்கு எப்படி இருந்து இல்ல. சோறுக்கு தான் இன்னும் டேஸ்டா. குக்கர்ல சாப்பாடு வச்சுருவா. எல்லாருக்கும் அப்பா பயக்குறாரு. இந்த சோறுக்கு எப்படி சாப்பாடு எல்லாரும் என்ன அது இன்னும் சாப்பிடாம இருக்க? பாக்கெட்ல இருக்குல்ல நல்லா இருக்கு. ஊத்து இருக்கிறது. மா நீ தோசை சாப்பிடுவா? இட்லி சாப்பிட்டு மாவு உங்க பகுதியாக யாரா இருக்கு, என்னென்ன பொறுப்போ, எத்தனை அமைச்சர்களோ பூரா பொறுப்பு புது புது அமைச்சராக வர போறாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அத்துணை கட்சிகளுக்குமே வாழ்த்துக்கள். எல்லா கட்சிக்குமே வாழ்த்துக்கள். போதுமா போதுமா? போகாது. இல்ல ஒரு இட்லி கூட என்ன சாப்பிடுங்க. திரும்ப குழம்பு கையில விட்டுக்கலாம். நல்லா இருக்கு. இன்னொரு இட்லி எடுத்துக்க. போதும். எடுத்துக்கப்பா. நீ சாப்பிடு. எடுத்துக்கயா? ஏமா போதும்மா, ஏன் இப்படி பண்றீங்க? பத்தலைன்னு எனக்கு தெரியுது. ஏய் போதும், ஒண்ணு போதும். சாப்பிடு. அது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கலப்பா. வாய்ப்பா மண்டை புளிப்புனா புளிப்பு, செம்ம புளிப்புமா. இப்பதே நல்லா இருக்கு. அடுத்து புளிப்பா, அடுத்து என்னது? புளிய நிறைய ஊற்றிட்டு அவ்வளோதான்.
பண்ணிட்ட ருசியே ஒரு தண்ணி ருசியம் போடுங்க அப்பா. இடிச்சா போய் பேசாதாச்சி. எங்க இது கேக்குறது பெப்பர் தான் இது அதுல இதுல இதுல அதெல்லாம் கீழே வச்சுக்கலாம் யார அவங்க எல்லாம் தொப்பு சமைச்சு தோசை நிஜமாக பிரியாணிலாம் இதே நிஜமான அடுப்புலன்னா கொஞ்சம் தோசையை பாய் நண்பர்களே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வந்துருக்கோம்.